சோ இன்னும் சில பொருள் வர வாங்கணுமா கறி சமைக்கிறதுக்கு. கார்த்திக் வாடாங்க. சொல்லுங்கப்பா. கார்த்திக் போய் உப்பு சக்கரை பருப்பு வாங்கிட்டு வாடா. எங்கேங்கப்பா? உப்புங்களா? அப்பா பருப்பு வாங்கணும்னு சொன்னீங்களேப்பா, கடலப்பருப்புங்களா உளுத்தம் பருப்புங்களாப்பா? இட்லிக்கு என்ன பருப்புடா வாங்குவாங்க? உளுத்தம் பருப்பு தான்டா. போய் உளுத்தம் பருப்பு வாங்கிட்டு வாடா. இது நீ எனக்கு சொன்னாதான்ப்பா தெரியும். பருப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்கப்பா. உப்பு கல் உப்புங்களா தூள் உப்புங்களா? ஏதோ ஒரு உப்பு வாங்கிட்டு வாடா. பருப்பு உப்பு வாங்கிட்டு வந்துட்டேன். சக்கரை என்ன சக்கரைன்னு சொல்லவே இல்லை. நாட்டு சக்கரையா வெள்ளை சக்கரையா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பையகுரா நீ கடையே போகணும். பண்ண கடை இருக்கான், அவன் வர சொல்றான். உன்கிட்ட போய் ஒரு வேலை வச்சும் போடுறான். அது பெரியவன்ட்டு சொன்னா ஒரே வயதுல எல்லா வேலையும் முடிச்சிருப்பாட்டான். அப்ப நீ முதலே அவனை கூப்பிட்டுருக்கணும். இந்த பார்த்து ஒன்றும் குறைச்சிடல. மோகனே நீ கீழே இறங்கி வாடா. என்னப்பா? வாடா என்ன வாங்கணும் வாடா. என்ன மட்டும் போதுமா? திரும்பியில ஏதாவது போக சொன்னா நாளா போக மாட்டேன். எண்ணெயும் கறி மசாலா மட்டும் வாங்கிட்டு வாடா. வெட்டி மலையை முறிக்கிற மாதிரி எவ்வளவு செழிப்பு செழிச்சுக்கிறீங்க. பா கறி மசாலா வாங்கிட்டு சொன்னேன். சிக்கன் மசாலாவா இல்ல மட்டன் மசாலாவாப்பா? அது என்னடா சிக்கன் எடுத்தியா மட்டன் எடுத்தியாடா? சிக்கன் தான். அப்புறம் சிக்கன் மசாலா வாங்கிட்டு வாடா. முதலே ஒழுங்கா சொல்லி அனுப்பிட மாட்டியா? பா என்ன வாங்கிட்டு சொன்னேன். என்னன்னு சொன்னியாப்பா? இல்ல கல்யாணம் தானே சாப்பிடுவோம். கல்யாணம் வாங்கிட்டு வாடா. எடுத்தது ரெண்டுமே தண்டமா இருக்கு. அவளை சொல்லணும். இந்தா நீ கேட்ட கல்யாணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்ட. கல்யாணம் தானே? என்னது நல்லெண்ணையா? கல்யாணம் தான்டா நல்ல கேட்டா. உங்கள்ட்ட ஒரு வேலை வச்சு ஐயோ நானே போயிருக்கலாம்டா. ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியா கறி சாப்பிட்டு படுக்கலாம்னா கூட முடியல. கம்னு தண்ணி குடிச்சிட்டு படுக்க வேண்டியதுதான். பச்சை தண்ணியா சுடு தண்ணியாப்பா? உங்களை பெத்தது கம்னு போய் சேர்ந்துடலாம்டா. கார்லயா பஸ்லயாப்பா? போங்கடா அந்தாண்ட. கறி நீங்களே ஒரு மயிருந்தீங்களா போங்கடா.